ஹலோ வாயர் கலருது. சரி ஓகே, இன்னைக்கு நான் என்ன விளையாட போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா கிராண்ட் கேம் பிளே தான் சொல்லக்கூடிய கிராண்ட் கேம் பிளே தான் கைஸ். வாயர் ரொம்ப கொலை தண்ணி இருக்குன்னு. சரி ஓகே, இந்த கேம் பிளே வந்து உங்கள் யாருக்காச்சும் பிடிக்குச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிராண்ட் கேம் பிடிச்சவங்க எனக்கும் வந்து கிராணி பிடிக்கும், இன்னும் கிளவி வந்து ரொம்ப பெருப்பிட்டோம். ஸோ அதை பற்றி எனக்கு பிடிக்கும். நம்ம ஈஸி மூட் தாங்க இதில் வந்து நம்ம விளையாட போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா போகும் மூட்ஸ்லாம் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸி மோட் விளையாடுறேன். சரி வாங்க பார்க்கலாம். அண்ட் வந்து போன வாட்டி வந்து யுவமா ஸ்ட்ரென்த்துன்னு போட்டிருந்தோம் சாங்கு. ஸோ அந்த சாங் வந்து பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை போய் பாருங்கள். நிறையவே எனக்கு வியூஸ் போச்சு, 6 வியூஸ் போச்சு அதிகமாக. பட் இந்த வீடியோக்கு வந்து ஒரு 10 வியூஸ் நான் வந்து டார்கெட் வைக்கிறேன். அம்மா 10 வியூ. ஐயோ சென்சிட்டிவிட்டி செலவுக்குட்டி முடியலனாலும் ஓகே. பாருங்க, அந்த பாட்டை தூக்க மறந்துட்டேன். ஐயோ கிளை வேற வந்து தொலைஞ்சிட போடுறா. சீக்கிரம் தூக்கி தொலைடா அந்த பானையை. கிளை வந்துட்டாளா? வரல செலவுக்குட்டி. ஓகே, நம்ம வந்து வேக வேகமாக இந்த பானையை தூக்கிட்டு ஐயோ சென்சிட்டிவிட்டி மக்களே சி இந்த ஓகே உள்ளே என்ட்ரு ஆகிடணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக் இருக்குது. இந்த ட்ரிக் வந்து மோஸ்ட்லி தெரியும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளும் வந்து சதை போட்டுட்டுருக்கோம், கிளை வரலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்க்கலாம். சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் ஹையாக இருக்குன்னு கம்மி பண்ணிக்கிட்டேன். சரி ஓகே, ஃபுட் சப்ஸ் கேட்குதா? ஃபுட் சப்ஸ் கேட்க சொல்லக்கூடிய கிளை வந்துட்டுருக்கான்னு நினைக்கிறேன். வந்துட்டா கிளவி. ஸோ அப்படியே நைஸாக பின்னாடி போய் குதிச்சுணுண்டா, கைப்பில்லை அப்படியே குதிச்சுட்டு நைஸாக நம்ம கீழே ஓடிடணும். ஓடிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கார் பார்க்கிங் அனுப்புன்னு சொல்ல ப்ளீஸ். ஏன்னா இந்த கிளி வேறு இன்னும் பின்னாடி தான் வந்துட்டுருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே இங்கே சுற்றுவோம். ஏன்னா அப்படியே போனால் இந்த சவுண்டு வேறு வந்துடும். அதனால தான் இப்படி சுற்றிட்டு போகிறேன். ஓகே ஓகே, சத்தத்தை போட்டாச்சு. கிளி வரலான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். திடீர்னு கிளவி சப்ளை சுற்றுற பழக்கம் பின்னாடி தான் தள்ளிட்டு இருக்கேன் ஜாய்ஸ்டிக்கை. வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு செக்கப் போட்டுக்கலாம். கிளவி வராளா? கிளவி ஆய் வீரா, ஆய் வீரு உனக்கு இருக்குதுடி, நான் வந்துட்டுருக்கேன். போடி போடி கிளவி. ஆப் வந்து எனக்கு இல்லை உனக்கு தான் வந்து இருக்கு பார்த்துக்கோ. அப்படியே கதவு சாத்தி விட்டுன்னு சொல்லி ப்ளீஸ். ஸோ இப்போ சாத்தி விட்டாச்சு. அண்ட் ஐயோ ஐயோ ரொம்ப தடுத்தேனே, அந்நியதி போயிடுச்சு. ஓகே, அண்ட் நீங்களும் ஆச்சு இந்த வீடியோக்கு லைக் பண்ண முடியும், மறக்காமல் லைக் போட்டு பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிளை வந்து உள்ளே தாங்க இருக்கா. ஸோ இது போய் பார்ப்போம். ஓகே சில குட்டீஸ், இன்னும் 2 நிமிஷம் பார்த்தா கிளவி தொலை கிடையாது. அதுவும் நம்ம என்ன பண்ணுவோம், அவளுக்கு அடுத்த ஆப்பை வந்து ரெடி பண்ணிக்கலாம். சரி ஓகே, இப்போ தாங்க நிம்மதியாக இருக்குது. எவ்வளோ ரிலாக்ஸேஷனாக இருக்குடா. அந்த கிளவியோட பெரிய ரோதனையாக இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்குது. அண்ட் இப்போ நமக்கு வந்து வெப்பன் கீ கிடச்சிருக்கு. ஸோ இந்த வெப்பன் கீயை வச்சு நம்ம ஏதாச்சும் வேலை செய்ய முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே வாங்க சில குட்டீஸ். அண்ட் நீங்களும் ஒன்றும் லைக் பண்ணலாமல் இருக்கீங்க, மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தா நான் ஒரு 20 லைக் வைக்கிறேன் டார்கெட்டு. ஐயோ 10 வேறு 20 லைக் வந்து ரீச் ஆயிடுச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக இந்த கேமில் வந்து எஸ்கேப் கண்டிப்பாக பண்ணுறேன். சாரி கிளவி இல்லை இல்லாமல் சென்சிட்டிவிட்டி சில குட்டீஸ் என்னை உசுரை வாங்கி தொலைடுமா. சரி ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே உள்ளே இருப்போம். ஓகே, நமக்கு வந்து விடிங் சேனல் கிடையாது. பட் நமக்கு வந்து இன்னும் 10K லைக் நான் டார்கெட் இருக்குதுன்னு சில குட்டீஸ். ஸோ 10K வரைக்கும் வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக இந்த கேமில் வந்து எஸ்கேப் பண்ணுவேன். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மைக்கை முடிச்சு கீழே போட்டு நான் ஒரு டாக்டர் ஆகிட்டேன்னு சொல்ல ப்ளீஸ். ஸோ கிராணி கிடைச்சி பார்த்தீங்கன்னா ஊசி போட போதும் சரிங்களா. நான் வந்து கிளவிக்கே ஊசி போட பற்றி டாக்டர் ஆகிட்டேன். சரி ஓகே, இந்த டெடிபேரை கையில் வச்சுப்போம் சொல்ல ப்ளீஸ். இந்த டெடிபேரை நம்ம தொட்டோம் வச்சுக்கோங்களேன், இந்த கிளவி எங்கே இருந்தாலும் பாஞ்சு வந்துடுவா. அந்த டெடிபேருக்கு ஒன்றுத்துக்கு மட்டும் அது ஏன் தான் எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு பேத்தி சென்று நான் அதில் நல்லா வந்து பாஞ்சு வருவான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அண்டு பொறுமையாக தான் இருக்குன்னு சொல்ல ப்ளீஸ். இன்னும் வேறு
இந்த ராணி கிளவி வேற வந்து சாரி இந்த கிளவி வேற வந்து தொடைய வாய் வேற கொலருது. கிளவி எங்கடி இருக்க, உன்னை பார்த்ததுல எனக்கு வாயெல்லாம் கொலருது, கையெல்லாம் நடுங்குது, என்ன பண்ணுறது? சரி எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இல்லை செல்லக்குட்டி சத்தமே கேட்கல, இந்த ஹார்ட் பீட் தான் கேட்குது. நம்மளோட ஹார்ட் பீட் தான் செல்லக்குட்டி அது. ஏன்னா இந்த டெடி பேரை தூக்கணும் மட்டும் வச்சுக்கோங்களேன், நம்ம ஹார்ட் பீட்டுன்னு சும்மாவே பக்கு பக்கு தான் அடிக்கும். இந்த டெடி பேரை தூக்கணும்னா இன்னும் வந்து அதிகமாக அடிக்கும். ஸோ ஓகே பட் ஓகே நம்ம பார்த்துப்போம் செல்லக்குட்டீஸ். நீங்களும் லைக்கை போட்டுருங்க. எங்கே இந்த கிளவி இன்னும் வரல, எந்த பக்கமாக வருவான்னு தெரியலையே. கிளவி எங்கடி இருக்க? வெளியே போகிறதுக்கு பயமாக இருக்குது. திடீர்னு வந்து பொல்லான்னு ஒன்று வச்சிருவா. ஏன்னா இதை தூக்கினா மட்டும் இந்த ஒன்ட்டா பாருங்க கிளவி ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நான் போயிருந்தேன்னா அவ்வளோதான். ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மைக்கையோ இவ்வளோ நாள் நல்லா இருந்துச்சுங்க, இப்போ தான் இந்த ஃபோன் லாக் அடிக்கணுமாச்சு. பெரிய ரோதனையாக போச்சு இல்லை ப்ளீஸ், பெரிய தொல்லையாக போச்சு. கிளவி போயிட்டாளா? இந்த தூக்கிட்ட என்னங்க இது? இந்த சின்சியரிட்டி அநியாயத்தை ஒன்றுமா பண்ணுது, வெறும் பேசி செலவு சொன்னீங்க. ஓகே இந்த கிளவி வேறு எங்கே இருக்கான்னு தெரியல. இதோ நிற்கிது பாருங்க கிளவி, சுடு. ஐயோயோ தப்பா விழுந்துடுச்சே ஆத்தாடி. ஸோ ஓகே எனக்கு வேறு பயமாக இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சென்சிட்டிவிட்டி தாங்க முடியலங்க. இதோ நம்ம முடிச்சுக்கலாம். பை பை, லவ் யூ ஆல்.